நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இந்த அரசியல் வியாபாரின்னு சொல்லுவாங்க, அரசியல் விபச்சாரின்னு சொல்லுவாங்க. இதுல அரசியல் விபச்சாரி யாருன்னு கேட்டா, இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல நம்பர் 1 அரசியல் விபச்சாரி யாருன்னு கேட்டா, 6 ஆண்டுகளாக திமுக மேடையில் பேசி திராவிட இயக்க பேச்சாளர் என்கின்ற அடையாளத்தோடு ஊரை ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டத்திற்கு குறைந்தது 50,000, 75,000, 1 லட்சம் வரை வழி செலவு வாங்கி உல்லாசமாக வாழ்ந்து பல லட்சங்கள், சொல்லப்போனா 6 வருஷம்னா கோடி ரூபாய்க்கு மேல கூட சொல்லலாம், பேசியே இவ்வளவு திமுக மேடை அனுபவித்து விட்டு இப்பொழுது காசுக்காக தற்குறி தமிழக வெத்துவெட்டு கழகத்தில் இணைந்திருக்கிற அந்த அரசியல் விபச்சாரி நாஞ்சில் சம்பத் குறித்து தான் இந்த பதிவிலே நான் பேசப் போகிறேன். நமது மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல். நண்பர்களே, உங்களுக்கு நாஞ்சில் சம்பத் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆள் ஒரு அரசியல் விபச்சாரி. முதல் திமுகவிலே பேசினார். திமுக தான் நாஞ்சில் சம்பத்துக்கு அரசியலிலே ஒரு முகவரியும் ஒரு வாழ்வும் ஒரு வாழ்க்கையின் ஜீவாதாரத்தை தந்தது திமுகவின் மேடை. அண்ணன் வைகோ அவர்களோடு பயணித்தார். வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து அன்று நீக்கப்பட்ட பிறகு அவர் மதிமுக தொடங்கினார். அன்றைக்கு பல ஆண்டுகள் அண்ணன் வைகோ அவர்களோடு மதிமுகவிலே பயணித்தார். மதிமுக ஒரு காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் அமைப்பிலிருந்து கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்றைக்கு மதிமுக மேடையில் பேசிய ஒரே பேச்சாளர் மதிமுகவில் கொள்கை பொறுப்பு செயலாளராக இருந்த நாஞ்சில் சம்பத். கலைஞர் இப்படிதான் அப்படிதான் அந்தால் பேசுவான்னு சொல்ல முடியாதுங்க. இப்படிதான் அந்தால் கலைஞரை பேசினான்னு சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் கூட அப்படி கலைஞரை அவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாங்க. திரு கருணாநிதி என்னவாங்க, இல்லை திரு கலைஞர் கருணாநிதி என்னவாங்க, இப்படி பேசுவாங்க. இவன் கெட்ட வார்த்தையில தலைவர் கலைஞரையும், தமிழினத்தின் ஒரே தலைவர், தேச தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், மாண்புமிகு முதல்வர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களையும், தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் அவ்வளோ விமர்சனம் பண்ணலாம். எனக்கு அந்த ஆளை பார்த்தா பிடிக்காது. சுத்தமாக எனக்கு நாஞ்சில் சம்பத்தை பார்த்தா எனக்கு எந்த காலத்திலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு அதன் பிறகு மதிமுகவில் வைகோவே ஓவர்டேக் பண்ணுற மாதிரி என்னை விட பேச்சாளர் யாரும் இல்லை, நான் தான் தமிழகத்திலே சிறந்த பேச்சாளர், தனக்குத்தானே அந்த சொல்லிக்குவான். நாஞ்சில் சம்பத் தனக்குத்தானே நான் தான் தமிழகத்தில் சிறந்த பேச்சாளர். அப்புறம் வைகோ ஓரம் கட்டினார். வைகோ ஓரம் கட்டின உடனே அப்படி இப்படி பார்த்தான் அந்த. அப்புறமா அதிமுக வேற யாரையும் பிடிச்சி கிடிச்சு ஜெயலலிதா கிட்ட போய் அதிமுக அந்த சேர்ந்தான். அந்த அம்மா ஜெயலலிதா சேர்ந்த உடனே அது யாரையும் சேர் போட்டெல்லாம் உட்கார வைக்காது, எவனா இருந்தால் காலில் விடும். ஆனால் இந்த ஆள் நாஞ்சில் சம்பத்தை சேர் போட்டு உட்கார வச்சிச்சு. கட்சியில் சேர்த்துன்னு கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் பதவி. அப்படியே கட்சியில் சேர்ந்த உடனே கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் பதவி. அதிமுக அவ்வளோ சீக்கிரம் ஜெயலலிதா யாருக்கும் பொறுப்பு கொடுக்காது. அது கட்சியில் சேர்ந்த அன்னைக்கே பொறுப்பு கொடுத்துச்சு. கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் ஒரு பொறுப்பு கொடுத்து மாவட்ட தலைநகரங்களில் கூட்டம் போட்டாங்க. ஜெயலலிதா ஆளுங்கட்சி, அதிமுக ஆளுங்கட்சி. ஒரு கூட்டத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தாங்க. எல்லா ஊர்லயும் அந்த ஆள் பேசினான். லட்சமா சம்பாதிச்சான், கோடியா சம்பாதிச்சான். இனோவா கார் கொடுத்தாங்க, அரசாங்க வீடு கொடுத்தாங்க, கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜெயலலிதா நாஞ்சில் சம்பத்தை அந்த அம்மா காப்பாற்றினாங்க. அதன் பிறகு அகங்காரம் ஓவர் ஆயிடுச்சு. ஜெயலலிதா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகும்போது அந்த வழியில் பேனர் வச்சுட்டாங்க. எங்கே ஏதோ ஒரு டெத் ஆயிடுச்சு. டெத் ஆகிற இடத்துல போய் ஜெயலலிதாவுக்கு பேனர் வைக்கலாமா அன்னு கேட்டதுக்கு அந்த நாஞ்சில் சம்பத் என்ன சொன்னால், ஒரு யானை நடந்து வரும்போது 4 எறும்புங்க அந்த காலில் சிக்கி நசுங்கி சாவதான் செய்யும். அந்த மாதிரி எங்கள் அம்மா வரும்போது பேனர் வைக்க தான் செய்வாங்கன்னு. யானை எறும்பை நசுக்கிறதுக்கு ஒப்பிட்டு ஜெயலலிதா பேசினோடனே ஜெயலலிதா சும்மா இருக்குமா? ஜெயலலிதா உடனே பதவியிலேருந்து எடுத்துடுச்சு. அதன் பிறகு யாரும் கூட்டத்தை கூப்பிடல. வாய்க்கொழுப்பு. அதன் பிறகு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார். சசிகலா கொண்டு விட்டான். ஜெயலலிதா மறைந்துட்ட பிறகு அப்போ அந்த டிடிவி தினகரன் ஒரு அமைப்பாக செயல்பட்டான். அந்த ஆள் டிடிவி தினகரன் கூட இந்த ஆள் போய் டிடிவி தினகரனுக்காக அந்த ஆள் பேசினான். அங்கே சரியா கூட்டங்கள் கிடைக்கல. டிடிவி தினகரனுடைய அமைப்பில் சரியா கூட்டங்கள் கிடைக்கல. டிடிவி தினகரன்ட்டு இந்த ஆள் வெளியே வரான். நாஞ்சில் சம்பத் டிடிவி தினகரன்ட்டு வெளியே வந்து அந்த ஆள் ஏதோ அம்மா முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு பேர் வச்சுட்டான். அம்மா முன்னேற்ற கழகம் ஏதோ. உடனே இதுல திராவிடம் இல்லை, அதனால நான் டிடிவி தினகரன் கூட பயணிக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஆளை பூச்சின்னு திமுகக்கு ஆதரவாக ஒரு 2-3 சேனல்களில் பேசி ஏதோ 2 மேடையில் பேசினான். அந்த இலக்கிய கூட்டங்கள்ல கலைஞரை பற்றி பேசணும். அப்போ திமுக மேடையில் நான் பேசுகிறேன், நீ இந்த ஆள் கேட்குறான். நம்மளுக்கு சொல்லணுமா? நம்ம கட்சிக்கு சொல்லணுமா? வந்தவங்களுக்கு தான் நம்ம மரியாதை கொடுப்போம். இங்க பல பேச்சாளர் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் தலைவர் தாய் உள்ளத்தோடு ஏற்றுக்கினார். சரி, ஆரம்பத்தில் திமுக இருந்தான் இந்த ஆள், சரி ஏதோ வரான்றான்.
திமுக வந்து சேர்ந்துடுன்னு சொன்னாங்க. தளபதி சொல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை இல்லை நான் திராவிட இயக்க பேச்சாளராகவே பயணிக்கிறேன், திராவிட இயக்க பேச்சாளராகவே பயணிக்கிறேன்னு சொல்லி திராவிட இயக்க பேச்சாளர்னா 6 வருடங்கள் திமுக மேடையிலே இருந்தால் பேசினான் நாஞ்சில் சம்பத். 6 வருடங்கள் திமுக மேடையிலே நாஞ்சில் சம்பத். கலைஞர் இப்படிதான் அப்படிதான் இருந்தால் பேசினான்னு சொல்ல முடியாது. நாஞ்சில் சம்பத் இப்படிதான் அப்படிதான் பேசினான் இல்லை. கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிதான் அப்படிதான் பேசினான்னு இல்லை, ரொம்ப மட்டமா பேசினான் நாஞ்சில் சம்பத். நான் கடுமையா பேசினேன் நாஞ்சில் சம்பத்தை. என்னோடு கொள்கை பொறுப்பு துணை செயலராக இருந்த, இன்றைக்கும் கொள்கை பொறுப்பு துணை செயலாளர், இன்றைக்கு தலைவர் தளபதி அவருக்கு அமைச்சர் அந்தஸ்து தந்திருக்கிறார். தேசிய கொடியில போறார் அண்ணன் நெல்லிக்குப்பம் புகழேந்தி. அண்ணன் நெல்லிக்குப்பம் புகழேந்திக்கும் நாஞ்சில் சம்பத்துக்கும் ட்ரெயின்ல தகராறு ஏற்பட்டுச்சு. அண்ணன் நெல்லிக்குப்பம் புகழேந்தி சரியா திட்டிட்டு வந்துட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அதன் பிறகு இந்த திமுக மேடைக்கு வரான். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் திமுக, அப்புறமா மதிமுக, அப்புறமா அதிமுக, அப்புறமா டிடிவி தினகரன், திமுக மேடை, திராவிட இயக்க பேச்சாளர். ஆனால் நீ திராவிட இயக்க பேச்சாளர்னா நீ இலக்கிய கூட்டங்கள்லாம் இப்போல்லாம் 6-7-8 வருஷம் ஆச்சு இலக்கிய கூட்டங்கள்லாம் நடந்து. நீ 6 வருடங்களாக திராவிட இயக்க பேச்சாளர் வேற எங்கேயாவது பேசினா என்று கேட்டால் திமுக மேடையில் மட்டும் பேசினா உன்னை கூப்பிட்டு உனக்கு லட்சக்கணக்கில் பணம், எந்த மந்திரிகிட்டையும் நான் எந்த வேலையும் சாதிக்கலன்னு இருந்தாலும் சொல்றாரு. யாரு? நாஞ்சில் சம்பத். எல்லா மந்திரியும் நீ எந்தெந்த மந்திரிகிட்ட போனால் யார் உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்றதை நான் பட்டியலிட்டு போட்டு காட்டுவேன். ஏன் தளபதி பேரை சொல்லி எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணை சேடரான பிறகு என்னை போன்ற பேச்சாளருக்கு வாய்ப்பு இல்லை, உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நாஞ்சில் சம்பத்துக்கு. ₹1,00,000, 75,000, குறைஞ்சது 50,000. எங்கள் குடியாத்தில் கூட்டம் போட்டோம். இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் குடியாத்தில் ஒரு கூட்டம் போட்டோம். ₹50,000 கவர் வாங்கின பிறகுதான் காரில் ஏறினான் அந்த நாஞ்சில் சம்பத். ₹50,000 காரில் கவர் வாங்கின பிறகுதான் நாஞ்சில் சம்பத் காரில் ஏறியாச்சு. ஏறி ஏதோ இருந்தாலும் பேசினான். நான் அப்பவே சொன்னேன், எங்கள் லோக்கல் ஒண்டிச்சேரல் இளைஞர் நிர்வாகிகள்லாம் நான் சொன்னேன், எங்கள் ஒண்டிச்சேரல் என் சத்யானந்தம், எங்கள் இளைஞருடைய அந்த கூட்டம் நடத்தின தம்பி ராஜ்கமல்கிட்டலாம் நான் சொன்னேன், 50,000 கொடுக்குறியே, நான் 5 பேச்சாளரை கூப்பிட்டு வரேன், 10,000 கூடியா, ஒரு வாரம் பேசுவான் என் கட்சி பேச்சாளர், அவன் குடும்பம் 20 நாள் பிழைக்கும், இவனுக்கு 50,000 கொடுக்குறீங்களே, நம்ம தான் குறைச்சி 50,000 கொடுத்துருக்கோம், வெளியூர்லாம் ₹1,00,000. அதுக்கே அந்த மூஞ்சி வந்து சின்னதாயிடுச்சு, 50,000 கொடுத்துறாரு, 1,00,000 வேணும். ஸோ என் கட்சியில் திமுக மேடையில் நீ திராவிட இயக்க பேச்சாளர் 6 வருடங்கள் தினமும் 30 நாளில் குறைஞ்சது 20 நாள் கூட்டம் பேசினேன். 50,000, 70,000, 1,00,000 காருக்கு டீசல், உனக்கு 3 ஸ்டார் ஹோட்டலு, நீ ஃப்ளைட்டில் வந்தால் அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, நீ ட்ரெயினில் வந்தால், ட்ரெயினெல்லாம் கிடையாது ஃப்ளைட் தான், ஃப்ளைட்டில் வந்தால் அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, அவருக்கு மீன் குழம்பு தான் வேணும், விரால் மீன் குழம்பு தான் வேணும், தக்காளி ரசம் வேணும், மெனு கொடுத்துருவாரு. சாப்பாடு போட்டது சொல்லி காட்டக்கூடாது, சொல்ற உல்லாசமான வாழ்க்கை 6 வருடங்கள் இங்கே வாழ்ந்தாய். அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார் என்று பேசிய வாய் இந்த நாரவாய், இந்த அரசியல் விபச்சாரி, இந்த நாஞ்சில் சம்பத் பேசினான் தான். அண்ணன் ஸ்டாலின் தான் தொடர்ந்து முதலமைச்சராக இருப்பார். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருத்தன் எதிர்க்க சட்ட பூச்சின்னு சண்டை போடுறான்னா அவனை நம்பிடலாம். பல முறை நம்ம முதுகுல குத்துனவன் நம்ம தான் தொடர்ந்து முதலமைச்சரா தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் வரப்போகிறார். எதிர்காலத்திலே வாலிப கலைஞர், இன்றைய துணை முதலமைச்சர், எதிர்காலத்தில் முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் வரப்போகிறார். டுடே டெப்டி சிஎம், டுமாரோ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் டெஃபினெட்லி சிஎம், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனா அது நாஞ்சில் சம்பத் பேசும்போது இவன் துரோகி, இவன் சொல்றானே, சரி ஏதோ சொல்றான், இந்த ஆள் இருப்பான்னு நினைச்சோம். பேசினே இந்த பல லட்சங்கள் வந்துட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அங்க பேசுறதுக்கு ஆள் இல்லை. இந்த சின்ன பசங்களெல்லாம் விட்டு டிவிக்கே விஜய், தளபதி, மயிறு, குடிகார விஜய், பொம்பளை பொறுக்கி விஜய், குடிகார பாப்பா விஜய், பொம்பளை பொறுக்கி பாப்பா விஜய்னு சின்ன பசங்களை விட்டு, ஆங்கர்ஸை விட்டு, காலேஜ் பசங்களை விட்டு இந்த டிவியில் மீடியாவில் பேசுவோம். அங்கே 4-5 பேர் பேசுகிறான், அவ்வளோதான். அந்த 420, 420, 840 திருட்டு ஆர்டிஸ்ட் இருக்கிற மக்காட ஒளி வாத்தாவன் அந்த இவங்கிறான் பாரு, அவன் பேர் ஆதவர்ஜினா, அந்த புறம்போக்கு பொறுக்கிப்பான் தாயொலி மகன், அந்த பிம்ப், அவன் பேசுகிறான். நாஞ்சில் சம்பத்து இதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். நாஞ்சில் சம்பத்தை வந்துட்டு அவன் தற்கூரி விஜய்க்கோ மற்ற அந்த தமிழக வெற்றி விட கட்சிக்காரங்களோ நாஞ்சில் சம்பத் பக்கம் அவங்க பார்வை போகிறதுக்கு முன்னாலேயே விஜய் குல்பி மடக்கி சப்பறான். நாஞ்சில் சம்பத் விஜய் குல்பி மடக்கி சப்பறான். அந்த நாஞ்சில் சம்பத் விஜய் பேசவே இதை தந்தி டிவியில் அரசியல் கருத்தரங்க மாதிரி எல்லா டிவியும் நடக்கும், அரசியல் கருத்தரங்க. அதுல விஜய் வாலண்டியா தொடர்ந்து விஜயை புகழ்ந்து பேசினே இருக்கும்போது உனக்கு திமுக உனக்கு எல்லா வாய்ப்பு கொடுத்துடுச்சு. நீ கட்சிக்கு வந்தா உனக்கு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க.
நீ தான் பிளான்ல இருக்கிறியே. நம்ம கட்சிக்கு போயிட்டா வேற மாதிரி ஆயிடும். திராவிட இயக்க பேச்சாளராக பேசும், அப்பதான் நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஏன்னா இவன் வியாபாரி தானே, உனக்கு பணம் தான் முக்கியம், அவனுக்கு கொள்கைலாம் கிடையாது. கொள்கைன்னா என்ன? வாட் இஸ் ஸ்பெல்லிங் ஃபார் பாலிசி, வாட் இஸ் ஸ்பெல்லிங் ஃபார் கொள்கைன்னு கேட்பான் நாஞ்சில் சம்பத். என் மேடையில், என் கட்சி மேடையில் நான் பேச வேண்டிய மேடை, என் கட்சி பேச்சாளர் பேச வேண்டிய மேடை உனக்கு கொடுத்தாங்க. உனக்கு கொடுத்தாங்க. எப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் சிபிஐ விசாரணை கரூர்னு ஒரு தீர்ப்பு வருதோ அது அப்படிதான் வரும். இன்னைக்கு கோர்ட்டு, சிபிஐ, அமலாக்கத்துறை எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி கண்ட்ரோல் தான், தெரிஞ்ச விஷயம். அது நீதிபதிகளே சொல்லிட்டாங்க. எங்களுடைய விஷயத்துல கூட அரசியல் தலையீடு இருக்குது, எங்க தீர்ப்புல கூட அரசியல் தலையீடு இருக்குது என்ன நீதிபதிகள் வருத்தமா ஒரு வருஷம் முன்னாடி டெல்லியில பேட்டி கொடுத்தாங்க ஹைகோர்ட்ல. அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எங்களுடைய நாங்க தீர்ப்பு சொல்லும் போது எங்களை வந்துட்டு கமாண்ட் பண்றான், எங்களை வந்து கைடு பண்றான், எங்களை வந்துட்டு கட்டாயப்படுத்துறான், இந்த வழக்கில் நீ இப்படி தான் தீர்ப்பு கொடுக்கணும், நாங்க என்ன பண்றது. ஸோ தீர்ப்பு அப்படிதான் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா தற்கொலை விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது பிஜேபி சொல்லி, பிஜேபி ஒரு பிரான்ச் தான். வாலிப கலைஞர் நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி பிஜேபி கட்சியினுடைய ஒரு பிரான்ச் தான் தமிழக வெற்றி கழகம், தற்கொலை நடிகர் விஜயனுடைய கட்சி. அதனால செங்கோட்டையை போய் அமித்ஷா பார்த்த உடனே என்னுடைய பிரான்ச் தான் விஜய் அங்க ஆரம்பிச்சிருக்கான் டிவிக்கு, அதுல போய் சேருன்னு சொன்னது, அதுல போய் சேருன்னு சொன்னது அதனுடைய பிரான்ச் தான். இவன் பேசுறான், பேசி விஜய் 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 பேசி யூடியூப் சேனல்களில் பேசுறான். நீங்க விஜய் பத்தியே பேசிட்டீங்களே, உங்களை கூப்பிடுறாங்களான்னு அதை பத்தி நான் யோசிக்கல. கூப்பிடுறவங்க கூப்பிட்டா அப்ப யோசிக்கலாம். பேச பேச உடனே இவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும். நான் சொன்னேன் இல்லை, இந்த டிவியில் பேசுகிற ஆங்கர், இந்த மன வியாபாரம், இந்த பிளாட் விளம்பரத்துக்கு வரவங்கள, இப்படிப்பட்ட இந்த மாடலுங்க சின்ன சின்ன பசங்களை எழுதி கொடுத்துட்டு யூடியூப் சேனல் இவங்க பேச விட்றோம், யூடியூப் சேனலில் பேச விட்றோம். இவன் பார்க்கிங் டாக். யாரு இவன்? பார்க்கிங் டாக், குலைக்கிற நாய், நாஞ்சில் சம்பத். நாயின் கூட சொல்லக்கூடாது, நன்றி உள்ள பிராணி, மன்னிக்கணும். இவன் ஒரு அரசியல் விபச்சாரி. விபச்சாரிக்கு என்ன? 100 ரூபாய் கொடுத்தா அவங்ககிட்ட வருவா, அதே 300 ரூபாய் கொடுத்தா 300 ரூபாய் கொடுத்தவங்கிட்ட போவா, 500 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய் கொடுத்தவன்கிட்ட போவா. ஒருத்த 5000 கொடுத்தான்னு வச்சுக்கோ, அவன் குஷ்டரோகியா இருப்பான். அவன் குஷ்டரோகின்னு பார்க்க மாட்டான் விபச்சாரி, பணத்தை மட்டும் தான் பார்த்து அந்த குஷ்டரோகிட்ட போய் படுத்துக்குவா. அதுதான் நாஞ்சில் சம்பத். பேசி பேசி சரி அவனுங்களும் பார்த்தானுங்க விஜய் கட்சியில் நமக்கு பேசுறதுக்கு வேணும். இவன் கொலைப்பான். சரி ஆதவர்ஜுனா வீட்டுக்கு வந்தான். அவன் மாமா அப்பா ஆள் பிடிக்கிற வேலை பார்க்குறான். அவன் போனவொடனே நான் ஒன்று வேணாம், இதில் நல்லா பாருங்க, இவன் முடிவு பண்ணிட்டான். இந்த நாஞ்சில் சம்பத் நம்ம வந்து விஜய் கட்சி போகிறோம்னு முடிவு பண்ணிட்டு இவன் பேசிட்டே இருக்கான். நீ திமுக மேடையில் பேசினே இருக்கிற, நாஞ்சில் சம்பத் பேசினே இருக்கிற, உனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் உனக்கு எல்லாமே இருக்கு. சிஎம் உனக்கு மரியாதை கொடுத்தாரு, நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உனக்கு மரியாதை கொடுத்தாரு. நான் தான் சொல்றேனே, இளைஞரணி சார்பாக நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் நடக்கு. அந்த கூட்டங்களில் என்னை போன்ற பேச்சாளருக்கு வாய்ப்பு இல்லை. அட என்ன ஊடியா என்னை தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ ஏன் சகா பேச்சாளர்கள் ஒரு 50 பேர் மேல் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நாஞ்சில் சம்பத்துக்கு வாய்ப்பு. நல்லா யோசிங்க, நாஞ்சில் சம்பத்துக்கு வாய்ப்பு. 50,000 ரூபாய், 75,000 ரூபாய், லட்ச ரூபாய் வரைக்கும் வழி செலவு, உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கிற உனக்கு எல்லா இடத்துலையும் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவன் விஜய்க்கு அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வருது பாருங்க, சிபிஐ விசாரணை பண்ணலாம் கரூருடைய விவகாரம்னு. உடனே விஜய் கிடைத்த வெற்றின்னு அறிக்கை வெளியிடுறான். ஏண்டா அவன் என்ன திட்டுறான், என் தலைவர் தளபதியை திட்டுறான், எங்கள் அண்ணன் உதயநிதி அவன் பவளவளா பாப்பான்னு சொல்கிறான். புறம்போக்கு தாயோலி மவன் அவசாரி அந்த நடிகர் குடிகாரம் பொம்பளை பொறுக்கி விஜய் என் தலைவர் தளபதியை பார்த்து அங்கிள் பேசுகிறான். ஒக்கால ஒளி வாத்தாவன் நாளைய முதல்ல எங்கள் அண்ணன் உதயநிதி பார்த்து பவளவளா பாப்பான்றான், என் கட்சி ஊழல்ன்றான், குடும்பமே கொள்ளடிக்குதுன்றான். அவனுக்கு சிபிஐ வந்து கரூர் அவன் தொடர்ந்த வழக்கில் அவன் ஜெயிச்சிட்டான், சிபிஐ வந்து விசாரிக்க சொல்லிச்சுன்னா இது விஜய்க்கு கிடைத்த வெற்றின்னு சொன்னா அவங்க பார்த்தா இங்கே ஓத்து சாப்பிட்ற. வேற எப்படி பேச சொல்றீங்க? என்ன இங்க சம்பாதிக்கிறடா, என் கட்சி துட்டு என் கட்சிக்கார ரத்தத்தை குடிச்சிட்டு விஜயை பாராட்டுறனா, அப்புறமா உன்னை என்ன புடங்கத்துக்கு உன்னை திமுக மேடையில் ஏற்றணும்? உனக்கு என்ன மரியாதை இல்லாத போச்சு திமுக? நீ எவ்வளவு துரோகம் பண்ண திமுகவை. என் தலைவர் கலைஞர் என்ன பேச்சு பேசின, என் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலினோட என்ன பேச்சு பேசின, ஆனா உன்னை ஏத்துக்கினார் தளபதி. செருப்பால் அடிச்சாலும் கண்டந்துண்டமா வெட்டி போட்டாலும் திமுக தான் குடியாத்தம் குமரன், என் தலைவன் தளபதி, என் கடவுள் கலைஞர், நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இளைய தலைவர், இப்படி கொள்கை உறுதியோடு இருக்கிற குமரனை ஏத்துக்கல. குமரனை ஏத்துக்கலனால இங்க தான் சாவான். ஏன்னா நான் ஏழை, ஆனா கொள்கையில நான் கோட்டீஸ்வரன். என்ன மாதிரி ஆட்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனா நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆட்களுக்கு மரியாதை. உனக்கு மரியாதை கொடுத்தாங்க. நீ விஜயை பாராட்டி தொடர்ந்து நீ ஒரு மாசமா விஜயை பாராட்டி யூடியூப் சேனல்ல பேசினா எப்படா உன்னை கூட்டது என் கட்சிக்காரன் கூப்பிடுவான்?
எப்படா என் கட்சிக்கார உன்னை கூட்டத்தை கூப்பிடுவான்? எப்படி கூப்பிடுவான் உன்னை? என் வயிற்றில் அடிச்சுட்டாங்க. வல்லூர் கூட்டத்தில் நடந்த அறிவு திருவிழாவில் எனக்கு பேச வாய்ப்பு இல்லை. போடா பாடு, ஜாடு மாடு லக்காடி பாடூஸ் பையா, லக்காடி பையா நாஞ்சில் சம்பத், உன்னை ஏண்டா அறிவு திருவிழாக்கு கூப்பிடணும்? அங்கே சின்ன சின்ன பசங்க 40 பேச்சாளர்கள் பேசினாங்க. அவங்க தான் கட்சி எதிர்காலம். மாண்புமிகு அண்ணன் நாளைய முதல்வர் வாலிப கலைஞர் திராவிட இனத்தின் தளபதி என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அவர் கால்களில் கோடி வணக்கம். ஒரு கட்சிக்கு முக்கியம் பேச்சாளர், அவன்தான் ஏவுகணை. 200க்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்தார் என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 200க்கும் மேற்பட்ட பேச்சாளரை தேர்ந்தெடுத்தார். பேச்சாளர் விண்ணப்பித்தவர் திமுகவில் பேச்சாளர் ஆக வேண்டும் என்று 17,500 பேர் 17,500 பேர் விண்ணப்பித்தான். இது நாஞ்சில் சம்பத் இதை பேசியிருக்கான். நான் பேசுற சப்ஜெக்ட் அல்ல. கிட்டத்தட்ட 250 பேச்சாளர். இனி திமுக மேடைக்கு 50 வருடத்திற்கு மேடையில பேசுறதுக்கு பேச்சாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தயார் பண்ணிட்டார். அந்த அறிவித்துள்ளால எனக்கு பேச வாய்ப்பு இல்லையே, என்னை பயன்படுத்தல. டே, நான் நாஞ்சில் சம்பத் சொல்றேன். எப்பவுமே வல்லூர் கூடத்தில் யாருடைய பேச்சு ஹைலைட்டா இருக்கும் தெரியுமா? திராவிட ஆழ்வார் கழக கொள்கை பரப்பு செயலாளர், அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர், என் அண்ணன், நமது அண்ணன் முனைவர் டாக்டர் ஜெகத்ரட்சகன். அண்ணன் டாக்டர் ஜெகத்ரட்சகன் பேசினார்னா மேடையில், நீ விபச்சாரி, நீ அரசியல் விபச்சாரி, நீ பேசுறதெல்லாம் பொய். ஆனால் நான் ஜெகத்ரட்சகன் பேசும்போது மட்டம் திறந்த வெள்ளம் போல், குற்றால அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயா அலை போல், அற்புதமாக தமிழ் நாவல நாட்டியமோட கலைஞர் அப்படியே பார்ப்பார், தளபதி அப்படியே பார்ப்பார், ஆனால் உதயா அப்படியே பார்ப்பார். அப்படியே அரங்கமே மகுடிக்கு முன்னால் கட்டுப்படுக்கிற பாம்பு போல் இருப்பாங்க. மகுடிக்கு முன்னால் பாம்பு எப்படி கட்டுப்படுதோ அது மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவருக்கே அங்கே பேச வாய்ப்பு இல்லை. அவரே அதை ஏற்றுக்கினார். ஜெகத்ரட்சகன் என்கிட்ட சொன்னார், இளைஞர்கள் பேசுறாங்க, நம்ம பேசுறதை விட அறிவித்தோடால இளைஞர்களை பேச வச்சார் உதயநிதி. சந்தோஷம், அவங்க வரட்டும். அண்ணன் ஜெகத்ரட்சகன் சொன்னார், எத்தனை நாள் ஜெகத்ரட்சகனே பேசணும், வரட்டும். அவங்க அந்த மாதிரி பெரிய விழாக்களில் பேசட்டும். கட்சிக்கு பேச்சாளர் விடணும். அதுல இந்த மயிறு புடிங்க மன்னார்சாமி, ஜாடுமாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன் நாஞ்சில் சம்பத்தை பேச வைக்கலையும். என்னை ஒதுக்கிட்டாங்கோ. ஏண்டா என் மேடையில் பேசி லட்சமா சம்பாதிச்சு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சு 6 வருஷத்துல மிச்சமா சம்பாதிச்சிருப்பான். நீ திடீர்னு விஜய்க்கு உள்பியாச சப்பனா உன்னையா நம்ம பாராட்டணும். ஆனா இவ்வளோ இருந்தும் 1 மாதத்திற்கு முன்பு என்னுடைய அருமை அண்ணன் மாண்புமிகு நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு கொரட்டூரில் நடைபெற பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் சென்னையில் செயல்பாபு, எங்கள் அண்ணன் சேகர் பாபு நாஞ்சில் சம்பத்தை தேடி வாங்கி நாஞ்சில் சம்பத்தை மேடை கூப்பிடுறாங்க. நாஞ்சில் சம்பத் கூட்டங்கள்லாம் கேன்சல் ஆகுது. தஞ்சாவூரில் 5 கூட்டம் கேன்சல் பண்ணிட்டாங்களா? என் வயிற்றில் அடிச்சிட்டிங்களே. ஏன்னா பார்த்தா நீ போய் விஜய் வாழ்க, அவனுக்கு எதிர்காலக்குது, அவனுக்கு தீர்ப்பு வந்தது, அவன் ஜெயிச்சிட்டான், என்ன விஜய் குல்பியப்பனா அவன் என்ன திட்டுறான், என் தலைவனை திட்டுறான், எங்கள் அண்ணன் உதயா திட்டுறான், அப்புறம் என்ன புடங்கடா உன்னை நான் வந்து திமுக மேடையில் எத்தனும். அதனால தான் தஞ்சையில் அவன் கூட்டத்தை கேன்சல் பண்ண. இருந்தாலும் அண்ணன் சேகர் பாபு என்ன பண்ணாரு, சரி மேடையில் பேச விட்டு என்ன இருந்தாலும் என்ன கோபம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த மேடையில் வந்து ஆஹா ஓஹோன்னு பேசுறான் உதயநிதி ஸ்டாலின். இவன் புக் ஆயிட்டான், எங்க விஜய் கட்சியில் புக் ஆயிட்டான், போய் சேர போறான். போறதுக்கு முன்னால 1 லட்ச ரூபா வாங்கி போயிடலாமே. அண்ணன் சேகர் பாபு கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கி போயிடலாமே. போறதுக்கு முன்னால பிளான் பண்ணி போறான். ஒரு வாரத்தில் நேற்று போய் கட்சியில் சேர்ந்துட்டான். நேற்று போய் கட்சியில் சேர்ந்துட்டான். நேற்று போய் கட்சியில் சேர்றான் சார். டேட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாலே கொடுத்துட்டான். டேட்டு கொடுத்த பிறகு இந்த கூட்டத்துக்கு வரான். எந்த கூட்டத்துக்கு? கொரட்டூர் நடைபெற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கூட்டத்துக்கு வந்து பேசிட்டு வழி செலவு வாங்கிக்கின்னு இந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு அதில் என்ன சொல்றான்னா, என்னை மதிக்கல, என்னை புறக்கணிக்கிறாங்க, கல்லூரியில் என்ன பேச விடல, விபச்சாரிகளை கூட்மை யாருன்னா மாணவ மாணவ மத்தியில் பேச விடுவாங்களா? இப்போ ஆண்டாள் பிரியதர்ஷினி போன்ற ஒரு உயரிய சொற்பொழிவாளர்கள், மானமிகு சொற்பொழிவாளர்கள் பேசலாம். அண்ணன் சுபவீரபாண்டியன் பேசலாம், சகோதரி மதிவதனி பேசலாம். இன்னும் திமுக நிறைய பேர் இருக்காங்க. அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள், மிகுந்த மரியாதைக்குரிய கழக துணை பொதுச்செயலாளர் அண்ணன் ராசா போன்றவர்கள், திராவிட ஆழ்வார் கொள்கை பொறுப்பு செயலாளர் என் அண்ணன் டாக்டர் ஜெகத்ரட்சகன் போன்றவர்கள் பேசலாம். நீ விபச்சாரியாச்சு, எந்த நேரத்தில் யாருக்கு தூக்கி காட்டுவே தெரியாது. பணம் எங்க அதிகம் கொடுப்பாங்களா இங்க தூக்குவே. பக்கத்துக்கு மொத்தம் 500 ரூபாய் நோட்டு காட்டினா அங்க தூக்குவே. பக்கத்தில் மொத்தம் 4,500 ரூபாய் நோட்டு காட்டினா அங்க தூக்குவே. அது பக்கத்தில் ஒருத்த 5,000 நோட்டு அப்படியே இப்படி காட்டினானா முழுசா அம்மனமா ஆயிட்டு போய் படுத்துக்குவேன். உன்னை போய் கல்லூரி விழாவில் பேச விடுவாங்களா? என்ன பேச விடல, என்ன மதிக்கல. உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்காலம் பேசினா நான் பேசலான்றான். நான் பேசினான் உதயநிதிக்கு எதிர்காலம் இருக்காதானா? உதயநிதிக்கு எதிர்காலம் இல்லைன்றான். உங்க அக்கால ஓடி உங்க அம்மாவில் அவன் நாஞ்சில் சம்பத்தை செருப்பால் அடிக்கலாமா வேணாவா? டே 2026
தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வரார். 26, 27, 28, 29, 30 5 வருஷம் தளபதி முதலமைச்சர். 2031 பொது தேர்தலில் என் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கடா பாடு. நாஞ்சி சமத் ஊம்புவான், விஜய் ஊம்புவான். இப்ப என்னது நாங்க போய்கிற காசு என்னடா பார்த்தா அந்த காசு இங்கேயே கொடுத்தாங்களே. ஆனா நீ போனது சந்தோஷம்டா. எத்தனை பேர் டே நான் உன்னை சொல்லிட்டா, நான் வைத்தறிச்சல் பற்றி பேசுறேன். எங்களுக்கெல்லாம் மேடையில் பேச வாய்ப்பு இல்லை. 30 வருஷம் திமுக மேடையில் 16 வயசுல மேடை ஏறினேன். பெங்களூர்ல படிக்கும் போதே எனக்கு திமுக விட்டா வேறு எதுவுமே தெரியாதுங்க. நான் இன்னைக்கு மொபைல் ஜெர்னலிஸ்ட் சேனலில் மனம் திறந்து பேசுகிறேன். நான் பழிவாங்கப்பட்டேன். 20 பழிவாங்கப்பட்டேன். ஒரு தப்பும் பண்ணல. என் கட்சியை காட்டி கொடுக்கல. என் கட்சியில் இருந்து நான் இன்னொரு கட்சியை நான் போய் வேலை செய்யலை. பிஜேபிக்கும் மற்ற கட்சிக்கும் நான் போய் வேலை செய்யலை. அதோட வீட்டில் ஒரு பொம்பளைங்களுக்கு கூட்டி குத்தலாம். திமுக இருந்துன்னு திமுக கூட்டம் பேசி சோறு சாப்பிட்றேன். நான் திமுக இருந்துன்னு பிஜேபிக்கு வேலை செய்கிறேன்னு வச்சுங்க, ஏசி சண்முகத்துக்கு வேலை செய்கிறேன்னு வச்சுங்க, அதோட நான் கூட்டி கொடுத்துடலாம். எனக்கு கடவுள் கலைஞர், என் தலைவன் தளபதி, நாளைய தலைவன், நாளைய முதல்வர் என்ன உதயநிதி ஸ்டாலின் இளம் தலைவர். இந்த கொள்கை விட்டு போமான். எனக்கு பேச வாய்ப்பு இல்லை. நான் ரெண்டுக்கு பேச வாய்ப்பு இல்லைன்னா ஒரு முறை நீக்கும், 2வது முறை நீக்கும், இன்னும் 1000 முறை சேர்த்து நிற்கிறாலும் என் தலைவன் தளபதி, என் தலைவன் உதயநிதி, என் கடவுள் டாக்டர் கலைஞர், என் சின்னம் உதயசூரியன், என் கட்சி திமுக, என் கொடி கருப்பு சோப்பு கொடி. இதுவே என் வாழ்க்கையின் ஒரே ஒரு லட்சியம். கொள்கையிலேருந்து நான் மாற மாட்டேன். என்ன முடியா? இன்னும் 2 பேர் என்ன பிடிக்கல, அவங்க என்ன தூக்கி வெளியே போடுறாங்க. இருந்தாலும் நான் திமுக தொண்டை. எத்தனை பேச்சாலையா, எத்தனை பேச்சு. ஈரோடு இறைவன், இணை எழுச்சி கவிஞர் அக்கா புதுக்கோட்டை விஜயா. சரி, அவங்க கூட இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராயிட்டாங்க, அமைச்சர் அந்தஸ்துக்கு. நெல்லிக்குப்பம் புகழேந்தி கூட வாரிய தலைவராயிட்டார், தேசிய கூடிய அமைச்சர் அந்தஸ்து. என் சக பேச்சாளர்களுக்கெல்லாம் முன்னோடி அண்ணன் முனைவர் கோவி செலியன், அவர் இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர். இதை தாண்டி நாங்கள் அண்ணன் ஈரோடு இறைவனாக இருக்கட்டும், தஞ்சை கூத்தரசு ஒரு சீனியர் பேச்சாளர், வீட்டில் இருக்கிற வயசாயிடுச்சு. சைதை சாதிக்காவது இப்போ கூட்டங்கள் பேசுகிறோம். சாதிக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. நான் மேடையில் பேச வாய்ப்பு இல்லை. நான் குடியாத்த குமரன், நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன். என் சொந்த வைஃபை காசுன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ 4 கட்சியினுடைய தலைகர்த்தர்கள், முக்கியமான ஒரு கடவுள் திருவண்ணாமலை அண்ணாமலையார், வேலூரின் வேங்கை, இதெல்லாம் என் குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. விடுங்க. மற்ற பேச்சாளர் கரூர் முரளி, லிஸ்ட்டு சொல்லிட்டா, நல்ல பேச்சாளர் கரூர் முரளி, பசுமன் ரவிச்சந்திரன், சேலம் சுஜாதா, ஆரணி மாலா, கந்திலி கரிகாலன், ஆலந்தூர் மலர்மன்னன், ஆலந்தூர் ஒப்பிலாமணி. கண் கலங்கது பேசும். ஆலந்தூர் ஒப்பிலாமணி, தாப்பலூர் இளஞ்செழியன், சிவமுத்து வளவன், அதிரடி அல்தாப், நிறைய பேர் இருக்காங்க. வன்னை புகாரி, எனக்கு பேர் சரியா ஞாபகம் வரல. எத்தனோ என் குடியாத்தில் 7 பேச்சாளர் இருக்காங்க. என் குடியாத்தில் மட்டும் நான் கொள்கை பொறுப்பு துணைச்சாளர் இருக்கும்போது 7 பேச்சாளர் குடியாத்தில். குடியாத்தம் பாரி, குடியாத்தம் கோட்டீஸ்வரன், குடியாத்தம் அன்பு, குடியாத்தம் ஒளிபாரன், குடியாத்தம் ஆச்சை பிரபாகரன், முன்னாள் நகரமன்ற தலைவர், நகரமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி குடியாத்தம் புவியரசி, வேலூரில் ஒரு ரமேஷ், பிரம்மபுரம் பழனி, சேர்க்காடு கென்னடி, திருவண்ணாமலை ஜெயராஜ், அவர் கவர்மெண்ட் வக்கீல் ஆயிட்டாரு. என் நண்பன் வறுமையில் இருக்கும்போது என் கூட இருந்தான், விபிஆர் இளம்பருதி, எக்ஸ்எம்எல்ஏ விபி ராஜா பையன். அவங்க கூட இன்னைக்கு ஜட்ஜ் ஆயிட்டான். ஒரு பெரிய இன்னைக்கு அமைச்சர் வந்து தலைவரை உயர்த்திட்டார். நாகம்மை கருப்பையா, பலர் வறுமையில் இறந்துட்டாங்க. வெற்றி குண்டான் இந்த கட்சிக்கு உழைக்காத உழைப்பா. அப்பா வெற்றி குண்டானா நான்லாம் கிடையாது ஐயா. இப்படி பல பேச்சாளர்கள் ஐயா. எனக்கு நான் யார் பேர் நான் மறந்துதான் என்ன பேச்சாளர்கள், என் சக பேச்சாளர், என் தோழர்கள், நாங்கள்லாம் தளபதின்னு 25 வருஷம் வெற்றி கொண்டு நான் பட்டிமன்றத்தில் குடியாத்த குமரன் பேசினேன். குடியாத்த குமரன், நெல்லிக்குப்பம் புகழேந்தி, கோவி செலியன், தஞ்சை கூத்தரசன், கரூர் கணேசன். என்ன பேச்சாளர்? கரூர் கணேசன், கரூர் முரளி, அப்போ சாமிநாகப்பன். அப்படி மீச வச்சு நான் அப்படி தொடைய தட்டி பேசுவார். சாமிநாகப்பன், சிங்கார சேடையப்பன், கவிஞர் நன்மாறன். தளபதி ஒரு பெரிய மரியாதை கொடுத்தார். இப்போ தளபதி ஒரு பெரிய மரியாதை கொடுத்தார். அவருக்கு வந்துட்டு இப்போ வந்து கலைமாமன் விருது கொடுத்தார். செத்துட்டார் மயிலைதேவன், பாடகர், பேச்சாளர். திவாகர் கைவல்யம் செத்துட்டார். கோவை ராமநாதன் எம்பியா இருந்தார். பெரிய அளவில் ஒன்றும் இல்லாத பேச்சாளர். கோவையில் எத்தனையோ பேச்சாளர்.
ஈரோடில் எத்தனையோ பேச்சாளர்கள், சேலத்தில் எத்தனையோ பேச்சாளர். சேலம் கோவிந்தன் உடுக்கடிக்கிறான், புடுபுடு அடிச்சு ஓட்டு கேட்குறான் கட்சிக்கு. இதனால் நமக்கு அசிங்கமாச்சு. அந்த புடுபுடுக்காரன் வேஷ போடணும், உடுக்கடிச்சு ஓட்டு கேட்பான். ஜக்கம்மா சொல்கிறான். அவர் ரோட்டில் உடுக்கடிக்கிறான். இதான் என் கட்சி பேச்சாளர். நான் இன்னும் சொல்லிட்டே போவையா? எங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லையா? ஒரு கூட்டத்துக்கு 10,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, நான் எங்கள் குடும்பம் 20 நாள் ஓடும். உனக்கு ஒரு கூட்டத்துக்கு குறைஞ்சது 50,000 75,000 லட்சம் மாசமெல்லாம் கூட்டம். எங்கள் மேடையை நீ ஆக்கிரமிச்சுன்னு போ. விசுவாசமாக இருந்தியா? இப்போ அங்கே போய் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலம் இல்லை, விஜய் முதலமைச்சராக வருவாருன்னு சொல்கிறேன். பார்த்தா நாஞ்சில் சம்பவத்தோட செருப்பால் அடிக்கலாமானவா? டே, குடியாத்த குமரனுக்கு மேடையில் பேசுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சமூக வலைத்தளம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்கிட்ட இருக்குது. நாஞ்சில் சம்பத் என் தலைவர் தளபதி குறித்தோ, என் இளம் தலைவர் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் குறித்தோ ஏதாவது பேசினாங்க பார்த்தா பிச்சு எடுத்துருவேன். நாஞ்சில் சம்பத்துக்கு சொல்கிறேன், 2026 நீ போய் ஊம்ப போகிறிய விஜய், அவன் இல்லடா முதலமைச்சர். அவனே ஜெயிக்க மாட்டான்டா, அப்புறம் எங்க அவன் கட்சிக்காரன் ஜெயிக்கிறது? எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர். எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். உதயநிதிக்கு எதிர்காலம் இல்லையா? ஊம்பனிய திமுக இளைஞரணிய வந்து குல்பிஎஸ் சப்பனையாடா. நான் இவ்வளவு பேச்சாளர் பட்டியல் சொல்றேன். ஒரு சின்ன பையன் பொள்ளாச்சி சித்திக்கு மறந்துட்டேன். நிறைய பெண் பையன், இந்த புது பேச்சாளர் பேர்லாம் எனக்கு தெரியாது. எங்களுக்கெல்லாம் இல்லடா பேசுறதுக்கு வாய்ப்பு. நாங்களாம் தேடிக்கிறோம். ஒரு மொபைல் போன் வச்சு யூடியூப் சேனல்ல ஃபேஸ்புக்ல பேசுறோம். எவ்வளவு பிரச்சனை நான் சந்திக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியாரன் 20 முறை வந்திருப்பான் வீட்டில் அடிக்கிறதுக்கு. பெட்ரோல் வெடி கொண்டு போட்டான், பாட்டில் அடிக்கிறான். பொம்பளைங்கள்ட்ட தொடப்பக்கட்ட செருப்பு முறம் கொடுத்து நம்ம வீட்டாண்ட அசிங்கப்படுத்துறான். பிஜேபிக்காரன் பொம்பளைகிட்ட தொடப்பக்கட்ட செருப்பு கொடுத்து அனுப்புறான். பிஜேபிக்காரன் பட்ட அவ திருடி ஜெயலலிதா கொலை பண்ண சசிகலா ஆதரவாளர் 200 பேர் என் வீட்டாண்ட வந்தேன். என்னால் வெளியே போக முடியல. இதை உணர்ந்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர், அருணையின் செல்வம், திருவண்ணாமலையின் திராவிட தீபம், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும், வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், இளம்புயல் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் என் குடும்ப அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்களும் தளபதி கிட்ட சொன்னாங்க. அவன் உயிருக்கே அவனுக்கு ஆபத்து. நம்ம கட்சிக்காக பேசினான். 2வது முறை நீக்கி இருக்கிறோம். கட்சி விட்டா நான் போக மாட்டேன், அவனை பாதுகாக்கணும். அப்போ தலைவர் தளபதி எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தார். நாஞ்சில் சம்பத் 2 பேருக்கு என்னை பிடிக்கவில்லை. நான் கொள்கைவாதி, என்னை பிடிக்கல, என்னை சேர்க்க மாட்டான்றான். இருந்தால் தலைவர் என்னை கைவிடல. அவன் கட்சிக்காக பேசுறான்டா. எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு இருந்தாலும் போலீஸ் மீறி என் வீட்டு கரெக்டாக வரான். எந்த நேரத்திலும் என் உயிருக்கு அச்சுறுத்தல். ஏன் நான் இவனெல்லாம் திட்டுறேன்? திமுக யார் திட்டினாலும் திட்டுறேன், என் தலைவர் தளபதி யார் திட்டினாலும் திட்டுறேன், அண்ணா உதயா யார் திட்டினாலும் திட்டுறேன். விடமாட்டோம். பார்த்தா பிச்சை என் குடும்பம் உயிரே போனாலும் போறாள். இவ்வளவு உணர்வுள்ள நாங்க நீங்க எங்களுக்கு மேடை இல்லாம கஷ்டப்படுறோம். ஆனா உனக்கு மேடை கொடுத்தாங்களடா. நாஞ்சில் சம்பத்து சொல்றேன், என் உயிர் என் மயிருக்கு சமம். என் கட்சிக்காக, என் தலைவன் தளபதிக்காக, அண்ணா உதயாக்காக நான் உயிர் கூட கொடுப்பேன். என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பேச்சாளர் திமுக இருக்கான். நீ ஏதாவது திமுக பத்தி பேசினே உனக்கு கொள்கை விதடா. வைகோ வாழ்க அண்ணன், அப்புறம் வைகோ ஒழிக அண்ணன். ஜெயலலிதா வாழ்க அண்ணன், அப்புறமா அண்ணா திமுக, எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக திட்டுறேன். டிடிவி தினகரனுக்கு கொள்கை இல்லை, திராவிட இல்லைன்னா அவனையும் திட்டுறேன். அவனும் 13 லட்சம் கொடுத்தான், அவனை திட்டுறேன். திமுகவுக்கு வந்த இப்போ திமுகவில் அடுத்த முதலமைச்சர் அவங்க அம்மா, அவங்க விஜய் என்ற அண்ணன் உதயாக்கு எதிர்காலம் இல்லைன்ற அவங்க அக்கால ஒளி உங்க அத்தா. எத்தனை கட்சிடா மாறுவே? டேய், விபச்சாரி கூட 2 பேர்கிட்ட போவா, 3 பேர்கிட்ட போவா. 4வது எவனா ஒருத்தன் நல்லவன் வந்தா அவங்க கூட லைஃப்ல செட்டில் ஆகிடும். போருண்டா அப்போ உடம்பு வித்து தொழில் பண்ண போகலாம். ஆனால் விபச்சாரி விட நீ மோசமான அரசியல் விபச்சாரி நாஞ்சில் சம்பத். இவன் ஒரு ஆள்னா அவன் யூடியூப் சேனலில் பேட்டி போல கொள்கைடா அவங்க அத்தா. டே விஜய், நாளைக்கு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம், அவ ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த விபச்சாரி கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு விஜய் விட, அவ ஒரு நாளைக்கு கூட்டத்துக்கு 2 லட்சம் தரேன்னா நாஞ்சில் சம்பத் உன்னை விட்டு போயிடுவான்டா. விஜய் உன்னை விட்டு போயிடுவான். அவங்க அரசியல் விபச்சாரி. நாஞ்சில் சம்பத்தை எச்சரிக்கிறேன். என் கட்சி, என் தலைவன் தடவன் உதயா பத்தி ஏதாவது பேசணும் உங்க அம்மால ஊடு தேடி நடிப்பேன். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். வணக்கம். குடியாத்தம் குமரன்.